தமிழக விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேலும் 15 நாட்கள் வந்து நியூ ஃபார்மர்ஸ் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் 15 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோஸும் போட்டிருந்தோம், டேட் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுலயே நான் இன்னும் சொல்லியிருப்பேன், இன்னும் கால நீட்டிப்பு செய்வாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. கால நீட்டிப்பு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இது ஆக்சுவலா ஒரு நேத்தே வந்துச்சு. நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருந்தீங்க, என்னால் நேற்று வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 15 நாட்கள், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. நீங்க இன்னும் இந்த ஃபார்மர்ஸ் ஐடி வாங்கல அப்படின்னா உங்களுக்கான தனித்துவமான அடையாள எண்ணை உடனே போய் பெற்றுக்குங்க. சிஎஸ்சி சென்டர்ஸ், எல்லா சிஎஸ்சி சென்டர்ஸ்லயும் போயிட்டு நீங்க இந்த இதை வாங்கிக்கலாம். ஸோ மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு இதை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இந்த ஐடி வாங்குறீங்களோ அவ்வளவு நிறையான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நீங்க இந்த ஐடியா வாங்காம விட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு 2 அரசுகளிலிருந்து வர எந்த ஒரு மானிய திட்டங்களுக்கும் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் வர எல்லா அரசு திட்டங்களும் இந்த ஒரு எண்ணை வச்சுதான் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த எண் கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணமே சரியான விவசாயிகளுக்கு சரியான மானிய திட்டங்கள் போய் சென்று சேருதா அப்படின்றத கண்டுபிடிக்கதான். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கான பதிலுமே நான் இங்க சொல்லிடுறேன். எனக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ், ஒருவேளை நீங்க இந்த நியூ ஃபார்மர்ஸ் ஐடிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வருது அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டேன் சேஞ்சே பண்ணல அப்படின்னா உங்க நிலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க எதனா தப்பான முறைகள்ல உங்க பேர்ல பட்டா மாத்தி இருக்கலாம். ஸோ பட்டா தப்பான முறையில மாத்தி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்டிங் தான் வந்துட்டு இருக்கும். அது மேக்சிமம் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. தப்பான முறை அப்படின்றத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்துல போயிட்டு நீங்க பத்திரம் பதிவு செய்யாம நேரடியா பட்டா மாறுதல் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். கார்டு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கணுமா இல்ல போஸ்ட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு நமக்கு கார்டு டவுன்லோட் பண்ற ஆப்ஷனும் கொடுக்கல, போஸ்ட்லயும் வராது நமக்கு கார்டு. ஜஸ்ட் இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான தனித்துவமான எண் வந்து நமக்கு எஸ்எம்எஸ்ஸா வருது. இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு டவுன்லோட் பண்ணி கார்டு எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை நமக்கு வந்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்ல கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 1 or 2 months ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். போஸ்ட் எல்லாம் கார்டு வராது. ஸோ அவ்வளோதான். நீங்க இந்த கொஸ்டின்ஸ்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க போயிட்டு பாருங்க. அதுக்கான பிளேலிஸ்ட், அதாவது ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு அப்படின்ற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டவுட்ஸுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். டாடா பை பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம உங்க விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு இந்த விவசாய அட்டைக்கு நீங்க பதிவு செஞ்சு கொள்வதற்கு. ஸோ மறக்காம பதிவு செஞ்சுக்கோங்க. அப்பதான் மத்திய மாநில அரசுகளுடைய நலத்திட்டங்களை உங்களால முழுமையா பலன் அடைஞ்சிக்க முடியும். ஸோ மறக்காம உங்க விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுமே பயனடைஞ்சிக்க சொல்லுங்க. டாடா பை பாய்.